ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம், சூப்பரான ப்ராடக்ட்டு. இது என்னென்னா, இது எதுக்கு அவசரத்துக்கு வாங்கினேன்னா இல்லை அத்தியாவசியத்துக்கு வாங்கினேன்னான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இப்போது கேஸ் வந்து ரொம்பவே தட்டுப்பாடாக இருக்குது. அந்த சைடில் அங்கே ஒரு இண்டக்ஷன் தெரியுது பாருங்கள். அந்த இண்டக்ஷனுமே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் கேஸும் வந்துட்டு திடீர்னு நின்று போச்சுன்னா என்கிட்ட ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்குது. ஸோ 3-4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் நான் எப்படி மேனேஜ் பண்ணணும் பசங்களெல்லாம் வச்சுட்டு அப்படின்றதுனால வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இது ஒன்றும் இல்லை, அமேசானில் மல்டி குக் பாட் அப்படின்றது. இது கெட்டில் கிடையாதுங்க. இதில் வந்து எல்லாமே சமைச்சிக்கலாம். கேஸ் புக் பண்ணால் அந்த கால் போகலை, ஆன்லைன்லேயும் புக் ஆகலை. இப்போ இருக்கிற கேஸு திருப்பி என்கிட்ட ரீஃபில் இல்லை. ஸோ அதனால் வேண்டி சரி ஒரு 4-5 ஐட்டம் நமக்கு தேவையாக இருக்குது. ஒரே இந்த மாதிரி கலந்த சாதமும் சாப்பிட முடியாது. அதனால் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலராக இருக்கு இல்லையா, இது வந்து எக் பாயில் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு ஒரு ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த குக் பாட்டு. இதுக்கும் நார்மல் நீங்கள் ஹோட்டலெல்லாம் வச்சுருக்கிற கெட்டிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து நம்மளால் குக் பண்ண முடியும். கெட்டிலில் வெறும் வாட்டர் போட்டு தான் நம்ம குக் பண்ண முடியும். இதில் ஆயில் போட்டு நம்ம நார்மல் குக்கிங் மாதிரி பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மீட்டர் அளவுக்கு நல்ல திக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் ப்ளக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ப்ளக்கில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்துமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது வந்து இந்த கேஸுக்கா இல்லைன்ற தட்டுப்பாடுக்காக இது வாங்கணுன்றதை விட, சம்டைம்ஸ் நம்ம வெளியில் போகிறோம், குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கு ஒரு பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹோட்டலில் இருக்கிற அந்த கெட்டிலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் தான். இந்த பக்கம் நம்ம ஃபேன் எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, டக்குன்னு ஆன் ஆஃப் பண்ணுற மெத்தடில், அந்த மாதிரி தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்டில் இருக்கும், இந்த சைடு 2 பாயிண்ட்ஸில். ஸோ 2 பாயிண்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹையாக நமக்கு சீக்கிரமாக சூடாகும். இது பிடிச்சதே பார்த்தீங்கன்னா மல்டி குக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக் ட்ரே, ஒரு ஆல்மோஸ்ட் 6-7 எக் வரைக்கும் நம்ம அதில் பாயில் பண்ணிக்கலாம். நம்ம கேஸை வந்து மெயின் இதுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி எக் பாயில் பண்ணுறது சின்ன வேலைக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. உள்ளே இருக்கிற கிண்ணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ், சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் நான் இது உங்களுக்கு வீடியோவே போடுறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிக்கலாம், அழகாக பொரியல் பாயில் பண்ணி தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். மற்ற ப்ராடக்ட்க்கும் இதுக்கும் என்னென்னா, இதில் ஒரு இட்லி ஸ்டீமர் கொடுக்கல, அது ஒன்று தாங்க இதுக்கு மைனஸ். இந்த கண்ணாடி லிட்டு தான் வந்து ப்ளஸ்ஸுங்க. நம்ம உள்ளே இருக்கிறது வெந்துருச்சா அப்படின்றது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் வந்து சாலடுக்கும் மேகிக்கும் கார்னுக்கும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெலாம் நான் யூஸ் பண்ணேன். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, யூஸ் பண்ணி 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கேன், அதனால ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.